யம் இனௌ யதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப அவதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனனிடம் பகவான் மன உறுதியை பத்தி சொல்றார். புருஷர்களில் சிறந்தவனே, உலகியல் இன்பம் துன்பம், புலன்கள் மூலம் ஏற்படும் சுகம் போகம் துக்கங்கள் இவை எல்லாத்தையும் எவன் ஒருத்தன் சமமாக நினைக்கிறானோ அவன் மன உறுதியும் உள்ளவன், அவன்தான் மோட்சம் அடையறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றார். அவன் எதுக்காகவும் அவனோட மனதை கலங்கறது இல்ல அப்படின்னு சொல்றார். இங்க அந்த கர்மயோகத்துல பயணிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்றத அர்ஜுனன்ட்ட சொல்றார். கர்மயோகத்துல நம்ம பயணிக்கும் போது மன உறுதியோட இருக்க வேண்டும் அப்படின்றார். ஏன்னா கர்மம் நம்ம ஒரு ஒரு கர்மா பண்ணும்போதும், அதாவது நம்மளோட கடமைகளை பண்ணும்போது இத பகவானுடைய சந்தோஷத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு நினைக்கணும். இதை நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணும்போது நமக்கு அந்த கர்மாவலால் ஏற்படும் எந்த அந்த பலன்கள் நம்மள ஒன்றும் பாதிக்காது. அதாவது சுகமோ துக்கமோ எதுவுமே நம்மள பாதிக்காது அப்படின்னு சொல்லி கர்மயோகத்துல எப்படி ஒரு மன உறுதி முக்கியம் அப்படின்றத பகவான் அர்ஜுனனுக்கு விளக்குறார்.